பயத்தில் அநேக காரியங்களில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தபடினாலே அது அவனுக்கு கசப்பாக தோன்றினது. ஏன்னு சொன்னால் அவனுடைய சுற்று வட்டாரங்கள் பெருகினது. ஃப்ரெண்ட்ஸ் 18 வயதானது. என்னுடைய தகப்பனை விட்டு போய்விட்டான். தகப்பனை விட்டு அவன் தனியாக போய்விட்டான். இப்போ தகப்பன் தனியாக இருக்கிறான். தன் மகன் எங்கே போனானோ, என்ன செய்து கொண்டு இருக்கிறானோ என்று சொல்லி மிகவும் கவலைப்பட்டான். சொல்லாமலாம் போயிட்டான். ஒன்றும் சொல்ல, அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவனுடைய இறுதியும் உடைந்து போனது. நான் எப்படியாவது திரும்ப அழைத்து கொள்ள வேண்டுமே. அவன் எங்கே இருக்கிறான்னு தெரியல, என்ன செய்வது என்று சொல்லி மனம் கலங்கி இருந்த வேளையில் ஒரு நாள் நியூஸ் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தார். ஃபேமஸ் நியூஸ் பேப்பர், எல்லாரும் படிப்பாங்க. எப்படியும் என் பையனும் படிப்பான்.